அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே ராகு, 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், 4இல் செவ்வாய், 6இல் சூரியனுடன் புதன், 7இல் சுக்கிரனுடன் கேது, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை யோகம்தான். ஏனென்றால் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். மணிவிழா, மனவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்றை நடத்தி வைப்பீர்கள். மேலும் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு. அவருக்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் உயரும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம் இனிமை தரும் விதம் அமையும். மேலும் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும்.
ஏற்படும். வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதார நிலையை உயர்த்தும். புனித பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் சிம்ம ராசியில் புதன் செஞ்சிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியான ஒரு புதன் கேந்திராதிபத்திய தோஷமற்ற புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடும். வரன்கள் வாசல் தேடி வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழிலில் தொடங்கும் வாய்ப்பும் திடீர் தனவரவும் உண்டு. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் யோகம் உண்டு. மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அமர்ந்திருக்கின்றார். சிறந்த ஆற்றல், அறிவுத்திறன், எதையும் சாதிக்கும் சாந்த குணம், தெளிவான சிந்தனை, தெளிந்த எண்ண செயல்பாடுகள், நேர்மை, ஒழுக்கம், பண்பு, பரிவு, பாசம் போன்ற குணங்களுடன் விளங்குவீர்கள். மனதில் நிழல் போன்ற ஒருவித சொல்ல தெரியாத சொல்ல முடியாத பல சிந்தனை செல்வனாகவும் மற்றவர்களையும் அரவணைத்துக் கொண்டு உங்கள் காரியங்களில் முக்கியத்துவம் குன்றாது குறைவின்றி குதர்க்கமின்றி சாதித்துக் கொள்வதில் மிக சிறந்தவர்கள். நிர்வாகத்திறன் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற தத்துவப்படி சொன்னதை செய்வேன், சொல்லாததையும் செய்து காட்டும் தன்மையுடன் செய்து செயல் புரிபவராக விளங்குவீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, சுகபோகங்கள், ஆடை அலங்காரங்கள், சிக்கனம், சேமிப்பு போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மற்றும் ஆடம்பர நவீன வஸ்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலம் இது. மனம் போல் மாங்கல்யம் என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் என்பதை உங்களின் செயல்களில் உணர முடியும். நினைத்ததை முடிப்பவனாக இன்றும் அன்றும் என்றும் நெறி தவறாது நடந்து வருவதால் என்றுமே உங்களது வாழ்க்கை வசந்தமாகும். கணவன் மனைவி உறவுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் போல் வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வீர்கள். பிள்ளைகளிடம் கனிவு, கண்டிப்பு, பாசம், பரிவு, உபசாரம் அவர்களின் குறிப்பறிந்து செய்து கொடுத்து தன் வசம் அவர்களை ஆளாக்கிக் கொள்வீர்கள். கொழுப்புச்சத்து கணுக்கால் முதல் அடிபாதங்கள் வரையில் பிணிகள், உபாதைகள் உண்டாகலாம். உற்றார் உறவினர் நண்பர்களிடத்தில் மதிப்பு கூடுதல். உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் உங்களது உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம், மதிப்பு, புகழ், கௌரவம், செல்வாக்கு உண்டாகும். அறிவுக்கு அதிபதியான ராசிநாதன் உங்களை பட்டை தீட்டும் வைரக்கல் போன்று ஜொலிக்க செய்வார். அலட்சியம், எதையும் பிறகு பார்ப்போம் என்ற எண்ணங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். சோம்பல் சற்றே அதிகரிக்கும். இடம் தரக்கூடாது. அன்றே செய்தல் நன்றே என்பதை நினைவில் கொள்க. பெண்களுக்கு பாசம், பண்பு, தைரியம், பேச்சுத்திறன், சமயோஜித செயல்பாடுகள் மூலம் உயர்வு உண்டு. ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இடுப்பு, மூட்டுகளில், பாதங்களில் வலி, பிணிகள், அடிபடுதல், தடுமாறுதல் என உண்டாகும். கவனம் சிதறாமல் இருப்பது நலம். உத்தியோகத்தில் புகழ் உண்டு. ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சுப சடங்குகள் நடைபெறும். தனவரவு திருப்தி தரும். மாணவர்கள் கற்ற அறிவை விட பொது அறிவுடன் விளங்குவீர்கள். பல அரிய படைப்புகளை செய்ய ஏதுவாக முனைவீர்கள். ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலில் வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனைவரிடமும் சமயோஜிதமாக நடந்து கொண்டு தன் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு திடமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.